என்ன இருக்குது? வைப்ரேஷன். இவர் உட்கார்ந்துருக்கிற தரை ஆடுது, மேடை ஆடுது, அதுதான் வைப்ரேஷன் சொல்கிறார். அதில் சொன்னால் ஒரு வைப்ரேஷன் வருதான். நான் திருப்பி கேட்டேன், அந்த வைப்ரேஷன் வர்ற அந்த மந்திரத்தில் பாம்பு தீண்டி இறந்து எலும்பும் சாம்பலாக இருந்த பெண்ணை யாராவது எழுப்பியிருக்கிறார்களா? முதலை விழுங்கிய குழந்தையை மீட்டிருக்கிறார்களா? ஆண்பனையை பெண்பனையாக்கி காய்க்க வைத்திருக்கிறார்களா? கல்லில் கட்டி கடலில் போட்ட போது மிதந்து வந்திருக்கிறார்களா? எந்த சமஸ்கிருத மந்திரமாவது இதை மெய்ப்பித்திருக்கிறதா? சொல்லுங்க. திருமுறை செய்தது, திருமுறை செய்தது. நம்மவனே பைத்தியமானா அதுல சொன்னா என்னமோ மாதிரி இருக்கன்னு. காமிக ஆகமத்தில் ஒரு சின்ன குறிப்பை யாரோ தெரியாமல் விட்டு வச்சுட்டாங்க. ஏன்னா ஆகமங்களில் 100% விழுக்காடு வேத விஷயங்களாக மாறி போய்விட்டது. எனவே ஆகமங்களை நம்ம நம்பினா நம்ம பிழைப்பது அரிது. 90 விழுக்காடு வைதிகம். ஆனால் ஒரு இடத்த தெரியாமல் விட்டுவிட்டாங்க. சிவபெருமான் 28 ஆகமங்களை விந்திய மலைக்கு தெற்கே வாழ்ந்த மக்களுக்கு கொடுத்தான் அப்படின்னு காமிக ஆகமத்தில் ஒரு வரி வருது. விந்திய மலை எங்கே இருக்குன்னா ஆந்திரா, கர்நாடகா, அதுக்கு மேலே ஒரு மலைத்தொடர் இருக்கு இல்லைங்களா, அந்த மலைத்தொடருக்கு பேர் விந்திய மலை. அப்போ அந்த மலைக்கு தெற்கே வாழ்ந்தவன் யாரு? தெற்கே வாழ்ந்தவன் யார்? சொல்லுங்கய்யா. தமிழன் தானே வாழ்ந்தான். அப்ப சிவபெருமான் 28 ஆகமங்களை யாருக்கு கொடுத்தான்? தமிழனுக்கு தானே கொடுத்தான். அப்ப தமிழனுக்கு கொடுக்கும்போது தமிழனுக்கு தெரியாத மொழியில கொடுத்திருப்பானா, தெரிஞ்ச மொழியில கொடுத்திருப்பானா? சற்று முன் ஒரு உதாரணம் சொன்னே, பன்றிக்குட்டிக்கு பால் கொடுக்க பன்றியாக போனானே, அப்படி போனா தானே பன்றிக்குட்டிக்கு பயன் கிடைக்கும். அப்படி என்றால் விந்திய மலைக்கு தெற்கே வாழ்ந்த தமிழனுக்கு ஆகமங்களை தந்த போது அவனுக்கு தெரிந்த மொழியில் தானே கொடுத்திருப்பான் என்றால் ஆகமங்கள் தமிழில் தானே வந்திருக்க வேண்டும். இது காமிக ஆகமத்தில் தரப்படுகிற ஒரு ஆதாரம்.